அனைவருக்கும் வணக்கம். நம்ம பால்பண்ணை ஆப்ப டவுன்லோட் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம பால்பண்ணை ஆப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத படிப்படியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால்பண்ணை ஆப்ப டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ண உடனே நமக்கு இப்படி ஒரு பாப்அப் நோட்டிபிகேஷன் வரும். இதுல அலோவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். அப்பதான் பால்பண்ணை ஆப்ல இருந்து வர நோட்டிபிகேஷன் நமக்கு டெய்லி காமிக்கும். அடுத்த இந்த ஸ்கிரீன்ல சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே நம்ம கூகுள் அக்கௌண்ட்ல செலக்ட் பண்ணி ஆப்குள்ள போகணும். ஒன்ஸ் ஆப்குள்ள நீங்க லாகின் பண்ண உடனே இப்படி ஒரு டேஷ்போர்டு தெரியும். இதுல ஒரு ஆப்ஷனா நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பை தமிழ்ல பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் லெஃப்ட் சைட்ல டாப்ல இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும். அதுல தமிழ்ல வேணும்னா தமிழ்ங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்க கால்நடை நிர்வாகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம கிட்ட இருக்க மாடு, கண்ணுக்குட்டி எல்லாத்தோட தகவலையும் இதுல நம்ம ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். இதுல நம்மளோட மாட்டோட தகவலை எல்லாமே தரணும். இப்போ ஒரு மாடை ஆட் பண்றதுக்கு பாட்டம் ரைட்ல இருக்க இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். சோ இதுல நம்ம மாட்டோட அடிப்படை தகவல் எல்லாத்தையும் தரணும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பேர். நம்ம பண்ணையில ஒரு மாட்டுக்கும் ஒரு பேர் வச்சிருப்போம். சோ அதை தரணும். அடுத்தது மாட்டுக்கான ஐடி அடையாள எண். இது வந்து ஆட்டோ ஜெனரேட்டட். இதுல இருக்க இந்த ரைட் சைட்ல இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிரும். அடுத்தது விலங்கோட படம். சோ இதுல நமக்கு கிளிக் பண்ணோம்னா கேலரிக்குள்ள போகும். நம்ம மாட்டோட புகைப்படத்தை இதுல பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். அடுத்தது இனம். ஹெச்எஃப்ஆ ஜெர்சியாங்கிற தகவல் எல்லாமே இதுல தரலாம். அடுத்தது பற்கள். மாட்டுக்கு எவ்வளவு பல் இப்போ இருக்கு அப்படிங்கறத செலக்ட் பண்றக்கூடிய ஆப்ஷன். அடுத்தது பிறந்த தேதி. அடுத்தது வகைப்பாடு. இப்ப மாடா இருக்கா, கிடேரியா இருக்கா, இல்ல கண்ணுக்குட்டியா இருக்கிற ஆப்ஷன். அடுத்தது வகை. பெண். சோ அடுத்தது உடல் மற்றும் கொள்முதல் தகவல். இதுல நம்ம மாட்டோட அகலம், நீளம், வெயிட், விலை தகவல் எல்லாத்தையும் வாங்கிய தேதி எல்லாத்தையும் இதுல பதிவேற்றம் செய்யணும். அடுத்தது உற்பத்தி விவரங்கள். இப்ப மாடு பால் கறந்துட்டு இருக்கா, இல்ல ட்ரை பீரியட்ல இருக்கா அப்படிங்கிற தகவல் தரணும். சோ பாலுடைய அளவு இப்ப எவ்வளவு பால் தருது அப்படிங்கிறது, எத்தனாவது லாக்டேஷன் அப்படிங்கிற தகவல். அடுத்தது முக்கிய சுழற்சி. இப்ப நம்ம அடுத்து பண்ணக்கூடிய குடற்புழு நீக்கமா இருந்தாலும் சரி, ஏஐ பண்றதா இருந்தாலும் சரி, எல்லா தகவலும் இந்த ஆப்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தகவலை முன்கூட்டியே கொடுக்கணும். சோ அடுத்தது குடல் புழு கடைசியா நீக்கம் செய்த தேதி, செயற்கை கருவூட்டல் செய்ததுன்னா அந்த தேதி, சமீபத்திய ஈனுதல் எப்ப கடைசியா மாடு கண்ணு போட்டுச்சு அப்படிங்கிற டேட்டு இதெல்லாமே தரணும். கூடுதல் தகவல் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாட்டை பத்தி நம்ம இதுல தரலாம். அடுத்தது பாரம்பரியம். இந்த மாட்டோடைய தாய், தந்தை இரண்டோட தகவலும் தரணும். சோ இது தந்தை எந்த இதோட அம்மாக்கு என்ன நம்ம என்ன செமன் போட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அடுத்தது தாய். இப்ப இந்த மாட்டோடைய தாய் வந்து நம்ம பண்ணையிலேயே இருந்துச்சுன்னா பண்ணை விலங்குடன் இணைக்கவும் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம பண்ணையில ஆல்ரெடி இருக்கிறோட மாட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்க இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா லிங்க் ஆயிரும். சோ பண்ணை விலங்குடன் நீக்கப்பட்டது. சோ இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம கிட்ட இருக்க கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி, அது மாடா இருந்தாலும் சரி, அதோட தாய் தந்தை யாரு, அதோட கறவை திறன் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்கன்னா நமக்கு மாடு டீட்டெயில்ஸ் இதுல சேவ் ஆயிரும். அடுத்தது நமக்கு மாடு என்னென்ன பருவத்துல இருக்கு அப்படிங்கிறத சினையா இருக்கா, இல்ல இப்பதான் கண்ணு போட்டிருக்காங்கிறத கொடுக்கணும். இது வந்து நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் ஒண்ணு ஒண்ணா. சோ இப்ப கால்நடை நிர்வாகம் போயிருந்தோம்னா இப்ப நம்ம ஆட் பண்ற லக்ஷ்மிங்கிற மாடு ஆல்ரெடி இருக்கு. அதோட டீடைல்ஸ், அதோட இனம், பற்கள், பிறந்த தேதி, வயது, பால் அளவு, என்ன நிலையில இருக்கு, முக்கியமான சுழற்சி, கடைசியா குடற்புழு நீக்கம் பண்ண தேதி என்ன, சமீபத்திய ஈத்து, அதோட தாய் தந்தை எல்லா தகவலும் இதுல வந்துரும். இதுல நம்ம ஏதாவது திருத்தம் செய்யனாலும் இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம திருத்தம் செஞ்சு மறுபடியும் சேமிச்சுக்கலாம்.